அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பதிவு தான். 2 மாதமாக ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் ராகு கேது செல்வார்கள். அதுவே நாமச கட்டத்தில் ஒரு ராசியை கடப்பார்கள். இதில் என்ன சூட்சும ரகசியம் இருக்குது அப்படின்னா, ஜாதகத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு காலப்பகை புத்தி நடந்தால், திசை நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் நாமச கட்டத்தில் இந்த ராகு கேது போச்சுன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும். வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும். திடீர்னு மரணம் கூட ஏற்படும். நல்லா இருந்தவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னு ஆச்சரியமாக துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நிழல் கிரகங்களான இந்த ராகு கேது. அதே வழியில் எதிர்பாராத வழியில் புதையல் அதிர்ஷ்ட யோகத்தையும் இந்த நிழல் கிரகங்கள் கொடுக்கும். யோகத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் அது மறக்க முடியாத சம்பவமாகத்தான் நிகழ்வாகத்தான் இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 30/8/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் 14 முதல் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கேது பகவானும், கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ராகு பகவானும் நட்சத்திர சார பயிற்சி ஆகிறார்கள். அடுத்த 2 மாதம் பார்த்திங்கன்னா நவம்ச கட்டத்தில் மேச ராசியில் ராகுவும் துலாம் ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் மேசம், துலாம், சிம்மம், கும்பம் இந்த 4 ராசிகளில் ஏதோ ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தி நடக்குதுன்னா அவங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காலப்பகை திசா புத்தி நடந்துச்சுன்னா எல்லா விஷயத்திலும் அவங்க கவனமாக இருக்கணும். மேச ராசி அன்பர்களுக்கு கடந்த 2 மாதமாக நவம்ச கட்டத்தில் மேச ராசிக்கு 2வது வீட்டிலே ராகுவும் 8வது வீட்டிலே கேதுவும் சஞ்சாரம் செய்தார்கள். கடந்த 2 மாதம் பார்த்திங்கன்னா பேச்சால் சில இடர்பாடுகள் வந்திருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், நோய் நொடி, மருத்துவ செலவுகள், பண பற்றாக்குறையை ஏற்படுத்தியிருக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த பொருள் களவு போகிறது, திருடு போகிறது, அதுக்கு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கும். மேசராசிக்கு 8வது வீட்டிலே கேது செல்லும்போது உடம்பில் பிப்பு, அரிப்பு, சொறி, சிரங்கு, கட்டி, கொப்பளம் இந்த மாதிரி தோல் வியாதிகளும் ஏற்படுத்தியிருக்கக்கூடும். எதிர்வரக்கூடிய அடுத்த 2 மாதம் மேசராசிக்கு நவம்ச கட்டத்தில் மேசராசியில் ராகுவும் துலாம் ராசியில் கேதுவும் ஜென்ம ராசியிலும் 7வது வீட்டிலும் சர்ப்ப கிரகங்கள் அடுத்த 2 மாதம் நவம்ச கட்டத்தில் செல்ல போகிறாங்க. மேச ராசி அன்பர்களுக்கு நவம்ச கட்டத்தில் ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது அடுத்த 2 மாதம் பார்த்திங்கன்னா விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு அடுத்த 2 மாதம் வேலை பளு அதிகரிக்கும். அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் ஓயாமல் இரவு பகல் பாராமல் அதிக கஷ்டப்பட்டாலும், ஓவர் டியூட்டி பார்த்தாலும் அதற்குண்டான சம்பாத்தியம், வருமானம் குறைவாக தான் கிடைக்கும். ஜென்மத்திலே நவம்ச கட்டத்தில் ராகு வரும்போது ஆசைப்பட்டு, பேராசைப்பட்டு பணங்காசு யாருமாவது கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். மாய மந்திரம் செய்வன, பரிகார பூஜை பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பணம் செலவு செய்யாதீங்க. நவம்ச கட்டத்தில் ஜென்ம ராசியில் ராகு வரும்போது கனவு தொல்லை கூடுதலாக வரும். இரவில் நல்லா படுத்து தூங்க முடியாது. பெனாத்துற மாதிரி இரவில் உங்களுக்கு கனவு தொல்லை உண்டாகும்.
நவாம்ச கட்டத்தில் மேச ராசிக்கு 7வது வீட்டிலே கேது வரும்போது வெளியில் கொடுத்த பணம் கைமாத்தா கொடுத்துருந்தாலும் சரி, கடனாக கொடுத்துருந்தாலும் சரி, வெளியில் கொடுத்த பணம் அடுத்த 2 மாதம் உங்களுக்கு வசூலாகும். தானாக தேடி வந்து கொடுத்துருவாங்க. பொது சேவை ஈடுபாடு உடையவர்கள், பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அடுத்த 2 மாதம் வெளி வட்டாரத்தில் நல்ல பெயர் கிடைக்காது. அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றது இருப்பது நல்லது. மேச ராசிக்கு நவாம்ச கட்டத்தில் 7வது வீட்டிலே கேது வரும்போது திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள் வழியில் சிலருக்கு மனஸ்தாபங்கள், விரோதங்கள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. நவாம்ச கட்டத்தில் மேசராசிக்கு 7வது வீட்டிலே கேது வரும்போது பகை விரோதம் இல்லாமல் மேசராசி நண்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. மேச ராசிக்கு ராசி கட்டத்தில் 11வது வீட்டிலே சனி ராகு இணைவு. 2 பாவகோள்கள் லாபஸ்தானத்திலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பண முடை நீங்கும். பணப்பற்றாக்குறை லாபஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது நீங்கும். பேரும் புகழும் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் நல்ல பெயரை உண்டாக்கும். மூத்த அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அவங்களுக்கு நீங்கள் பணம் உதவி செய்யணும். மேசராசிக்கு 11வது வீட்டில் சனி ராகு இணைவு இருக்கும்போது புதிய வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பழைய வாகனங்களை, சொத்துக்களை, வீட்டை அதிக விலைக்கு விற்றுட்டு குறைஞ்ச விலைக்கு புதிதாக நில சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். மேச ராசிக்கு ராசி கட்டத்திலே 11வது வீட்டிலே 2 பாவக்கோள்கள் இருக்கும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குருபகானுடைய நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்திலே ராகு செல்லும்போது அடுத்த 2 மாத காலம் தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. மேச ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5வது வீட்டிலே கேது பகவான் செல்கிறார். 5வது வீட்டிலே கேது வரும்போது புத்திர பிராப்தம் உண்டு. பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு தாமதம் செய்யும். குலதெய்வங்களுக்கு அடிக்கடி நீங்கள் போய் வழிபாடு செய்ய முடியாது. ராசிக்கு 5வது வீட்டிலே கேது இருக்கும்போது மேச ராசி என்பர்கள் 2ஆம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செஞ்சு வரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் தார திருமணம் நடக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். தோளுக்கு மேலே வளர்ந்த குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்காது. எதிர்வாதம் செய்யக்கூடிய சூழ்நிலைலாம் உண்டாகும். தந்தை மகனுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்வாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மேசராசிக்கு 5வது வீட்டிலே கேது இருக்கும்போது மனம் ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு புலம்புற மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்த 2 மாதம் மேச ராசி என்பதற்கு நவாம்ச கட்டத்தில் ஜென்ம ராசியிலும் 7வது வீட்டிலும் சர்ப்ப கிரகங்கள் வரும்போது பரிகாரங்கள் ராகுவுக்கு உரிய தானியம் உளுந்து, கேதுவுக்கு உரிய தானியம் கொள்ளு. அடுத்த 2 மாத காலம் உளுந்தும் கொள்ளும் அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துங்க. இதுதான் மிகப்பெரிய பரிகாரம். உடல் புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீண்ட நாள் வாழ முடியும். கோயிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, இதை விட நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் ஆரோக்கியம் இருக்கிறது. அடுத்த 2 மாதம் கொள்ளும் உளுந்தும் அடிக்கடி உணவில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேச ராசி என்பதற்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.